அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். தினமொரு அந்தாதி தொடரில் இன்று நாம் காணப்போவது 16வது பாடல். நமது வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் என்று ஒரு தேடல் எப்போதும் நமக்கு உண்டு. கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய முக்காலங்களை உணரும் ஞானம் ஒருவருக்கு கிடைத்தால் அந்த வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட உயரிய ஞானத்தையும் பேரொளியையும் அன்னை அபிராமி நமக்கு எப்படி அருள்வாள் என்பதை பற்றி அபிராமி பட்டர் பாடிய அற்புதமான பாடல் இது. வாருங்கள் பாடலை காண்போம். கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கு இடமே எண்ணில் என்றும் இல்லா. வெளியே வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே, அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே. கிளியே கிளைஞர் மனத்தே கிளர்ந்து மிளிர்ந்து ஒளிரும் ஒளியே, கிளி போன்ற மென்மையானவளே, உன்னை சார்ந்த அடியார்களின் மனத்தில் எப்போதும் பேரொளியாக தோன்றி பிரகாசிப்பவளே. ஒளிரும் ஒளிக்கு இடமே, உலகில் ஒளி வீசும் சூரிய சந்திரன் அக்னி என அனைத்து ஒளிகளுக்கும் இருப்பிடமாக திகழ்பவளே. எண்ணில் ஒன்றும் இல்லா வெளியே, அளவிட முடியாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் ஆகாயமாக இருப்பவளே. வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே, அந்த ஆகாயம் தொடங்கி மண், நீர், நெருப்பு, காற்று என ஐம்பூதங்களாகவும் விரிந்து பறந்திருக்கும் என் தாயே. அழியேன் அறிவு அளவிற்கு அளவு ஆகாதது அதிசயமே. அறிவற்ற எளியவனாகிய என்னுடைய சிறிய அறிவுக்கு எட்டாதவளாக நீ இருப்பது எனக்கு பெரிய வியப்பை தருகிறது. இதன் உட்பொருள், உன் விஸ்வரூபத்தை என் சிறிய அறிவு எப்படி உணரும் என்பது. இதை இன்னும் எளிய முறையில் பார்த்தோமேயானால், பக்தர்களின் மனதில் ஒளியாக தோன்றுபவள் அன்னை அபிராமி. அவள் சூரியன், சந்திரன் போன்ற எல்லா ஒளிகளுக்கும் ஆதாரமானவள். 5 பூதங்களாகவும் இந்த உலகமாகவும் விரிந்து நிற்கும் அவளது பேருருவம் நமது சிற்றறிவுக்கு எட்டாதது. அவளை வணங்கினால் பேரறிவு கிட்டும் என்று பட்டர் தெளிவாக உணர்த்தியுள்ளார். ஞானமும் முக்காலமும் உணரும் தெளிவு பெற விரும்புவோர் அதிகாலையில், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் பாராயணம் செய்வது சிறப்பு. அன்னை அபிராமியின் படத்தின் முன் விளக்கேற்றி இந்த பாடலை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்யவும். இதனால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள்: வரும் காலத்தை முன்கூட்டியே உணரும் உள்ளுணர்வு மேம்படும். கல்வியில் சிறந்து விளங்கவும், குழப்பங்கள் நீங்கி தெளிவாக முடிவெடுக்கவும் உதவும். மனதில் இருக்கும் இருள் நீங்கி ஒரு விதமான தெய்வீக அமைதியும் பிரகாசமும் உண்டாகும். அன்னைக்கு பிடித்த செண்பக மலர்கள் அல்லது மல்லிகை மலர்களை வைத்து வழிபடலாம். அன்னைக்கு பச்சை பயிர் கலந்த உணவுகள் படைத்தும் வழிபடலாம். அன்னை அபிராமியின் திருவடிகளை சரணடைந்தால் நமக்கு எட்டாத ஞானமே இல்லை. நீங்களும் இந்த பாடலை பாராயணம் செய்து அந்த பேரொளியின் அருளை பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். நாளை 17வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். அன்னை அபிராமியின் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமः.